78 பிள்ளை பெத்த மாதிரியா இருக்காரு. வர வர நடையும் ஓடையும் பாவனையும் ஒன்றும் சரியில்லை. புதுசு புதுசா துணிமணி வாங்குறாரு. அப்படி போடட்டா இப்படி போடட்டான்னு விடிய விடிய கண்ணாடி முன்ன நின்று அங்கிட்டு திரும்பி பார்க்கறதும் இங்கிட்டு திரும்பி பார்க்கறதும் ஹக்குள்ள செண்டை மாறி மாறி அடிக்கிறதும் வித்தியாசமெல்லாம் இருக்கு. நேத்து வேற எவகுடையோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதை போய் அவகிட்ட சொன்னா திமிரு பிடிச்சவ ஏன் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஏற்கனவே தெரியும், மாமி சொன்னாங்க, நான் அதை பற்றியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறா. உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தானா? ஓ வேலையை பார்த்துட்டு போன்னு என்ன கிழிக்கிறா. இவர் என்னன்னா இப்படி நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. எங்கள் ஆத்தாக்காரி சில சமயம் தூண்டில் போடுவா, தூண்டி விடுவா. ஆனால் இதெல்லாம் பொய்யா இருக்காது. ஓ புருஷனை நேற்று எவகுடையோ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், அவளுக்கு சாமான் எடுத்து எடுத்து வைக்கிறாருன்னுலாம் சொன்னா. இவகிட்ட போய் கேட்டா இவளும் ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு மாமி சொன்னாங்க. இப்போ அதுக்கு என்னங்கிறாள? அப்போ உண்மைதானே? ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருக்காரா? இங்கே ஒருத்தி நாம உட்காந்துருக்கோமே, அவர் எதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு? என்னமோ கற்பனையில் எதையோ யோசிச்சு சிரிக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் இப்படி உட்கார்ந்தது இல்லையே. என்னவா இருக்கும்? என்ன அனிதா, ஏதாவது பேசுனியா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஓ, ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததாக்கும். நான் ஏன் சொல்ல போறேன்? சரி சரி, வேலையை பாரு. கீரை தானே ஆஞ்சிக்கிட்டு இருக்க, அது ஆயி. என்னது கீரை ஆயிரனா? எப்படி திமிர் இருக்கு. இனிமையும் இவரை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுவுமே கையில் இல்லை, கீரை ஆயிரங்கிறாரு. இவர் ஏதோ கற்பனையில் உட்காந்து பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லை மண்டை வெடிச்சிடும். என்னல இதுவா? இந்த சட்டையும் பேண்ட்டும் நேற்று எடுத்தேன். இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்னு எங்க ஆபீஸ்ல சொன்னாங்க, அதான் போட்டு பார்த்தேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. இப்பதான் ஹீரோ மாதிரி இருக்க. இனிமே இப்படியே ட்ரெஸ் பண்ணுப்பா, நல்லா இருக்கு. ஆமா, நீ இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாம இங்க உட்கார்ந்து என்ன சிடிச்சிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைல்ல, சும்மா ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் சிரிப்பா வந்துட்டு. ஆமா, உனக்கு என்னாச்சு? என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. யார்கிட்ட போய் சொல்ல? அதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், போதுமா? என்ன அனிதா, என்னாச்சு? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க? புலம்புற எல்லாம் என் நேரம் புலம்ப வேண்டியதா இருக்கு. என்ன கிளம்பியாச்சுல்ல, போக வேண்டியதானே? ஆமா அனிதா, கிளம்ப வேண்டியதான், நேரம் ஆயிட்டுல. ஆமா, கார்ல போறீங்களா இல்ல பைக்ல போறீங்களா? இப்ப எதுல போனா உனக்கு என்ன? இல்ல வாயை மூடிக்கிட்டு இரு. சாடி சாடி நீயா பாசிக்கோ. என்ன அனிதா, அதான் கார் வாங்கியாச்சுல, கார்ல போனதுல நல்லா இருக்கும். ஆமா ஆமா, மேனேஜர் சாரு கார்ல போய் இறங்குனாதான் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம பைக்ல உட்காந்துக்கிட்டு போனா ஊருக்கே தெரியும், கார்ல உட்காந்துட்டு போனா யாருக்கும் தெரியாதுல்ல. என்ன அனிதா, யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன, நான் வேலைக்கு தானே போக போறேன். ஆமா ஆமா, சொன்னாங்க நீங்க வேலைக்கு தான் போறீங்கன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன லூசா? என்னத்தையாவது வளரிக்கிட்டு இருப்ப, இப்படித்தான். உனக்கு வேற வேலையே இல்லை. கீரை ஆஞ்சி முடிச்சிட்டியா? போய் சமையல முடி. ஆமா, ஆஞ்சி முடிச்சிட்டேன். இன்னும் ஆய வேண்டியது பாக்கி இருக்கு. ஆஞ்சி குறையும் முடிக்கணும். என்ன நீ
அனிதா, நான் மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன், பசங்களுக்கு செஞ்சு கொடு. ஏ இப்போ என்ன புதுசா மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வராம எங்க போக போறீங்க? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு வெளியே சாப்பிடலான்னு இருக்கேன். அதான் மத்தியானம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட போகிறோம். ஓ, யார் அந்த ஃப்ரெண்டு? நானும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. வேற யாரு, நம்ம ரமேஷ் இருக்காம்ல அவன், அப்புறம் கோபாலு, அப்புறம் நம்ம அகிலா மேடம் இல்ல அவங்க, அப்புறம் இன்னும் 2-3 பேர் ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போக போகிறோம். ஓ, என்ன அந்த அகிலா மேடத்துக்கு ட்ரீட் ஆக்கும்? எப்படி கரெக்டாக சொன்ன? இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, அதான். ஓ, சரி சரி, பர்த்டே கொண்டாடணும்ல. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அதுக்கு நீ என்னத்துக்கு உம்பிட்டு சலிப்பு சலிக்கிற? எப்போ நீ நல்ல ஜாலியா போயிட்டு வா. உன் Dress சூப்பரா இருக்கு. சரிடா, டைம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். வரேன் அனிதா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. என்ன சனிதம்மா, ஏன் கோவமா இருக்க? இருக்கேன் இருக்கேன், எல்லாம் என் நேரம். ட்ரீட்டுக்கு பரவாயில்ல. ட்ரீட்டுக்கு நேத்து என்னன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, இன்னைக்கு என்ன ட்ரீட்டுக்கு போறாராம். போட்டும் போட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். ஒரு நாள் என் கையில சிக்குவாரு, அன்னைக்கு இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போச்சா? யாரு கூட அனிதாமா? யாரு கூட போனாருன்னு அவர் வாயில இருந்து வந்தாதான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? ஐயோ அப்பா, ஒண்ணுமே தெரியாம இப்படி வசமா சிக்கிக்கிட்டியே. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் இவன் முடிய ஆய போடா, சாக்கடையா இடு. என்னல அங்கிட்டு திரும்பி என்னத்த முணங்கிக்கிட்டு இருக்க? சேச்சே, ஒண்ணும் இல்லையே. நீ மூட செடியெல்லாம் மடக்கிய, உனக்கு ஏதாவது சுக்கு தண்ணி போட்டு கொண்டு வரலாமான்னு இருக்கேன். ஆமா ஆமா, மூடு சரியில்லை. ஆமா, உங்க ஆத்தா வேலைக்கு கிளம்பிட்டாளா இல்லையா? நீ என்னமோ காலையில எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியே, என்னதுன்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமா, உங்க அம்மா கிட்ட வரைஞ்சி சண்டைக்கு போனேன். இப்ப அதுக்கே வில்லங்க வந்துரும் போல இருக்கு. என்ன செய்ய, உங்க ஆத்தா கிட்ட வந்து பேசினா அவ ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியுங்கிறா. அது என்னமோ எங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான். உன்னைய மாதிரி இப்படி சீரியஸாலாம் பேசாது. ஆமால, ஏன் வைத்தறிச்சே, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன பள்ளிக்கூடம் போகாம இங்கே சுத்திட்டலைதே? பள்ளிக்கூடம் போகணும்னு தான் பைய தூக்கி மாட்டினேன். என்னமோ மழையா பெய்தான், அதனால லீவுன்னு சொல்லிட்டாங்கன்னு அம்மா சொல்லிச்சு. சரி, அனிதா அம்மாட்ட சொல்லி ஒரு சூப்பு கீப்பு போட சொல்லுவோமேன்னு வந்தேன். நீ ஏன் கவலையா அடுக்க? அதுக்கு என்ன, சூப்பு தானே வேணும். போய் காலை எலும்பு எடுத்துட்டு வந்து சூப்பு போட்டு தாரேன். பரவாயில்லையே, நீ என்ன கோபப்பட்டாலும் ரொம்ப நல்லவளா இருக்க. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமால, புரிஞ்சுக்குவேன். நீ மட்டுமா புரிஞ்சுக்கிட்ட? இந்த ஊரே என்ன அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அனிதா நல்லவளுக்கு நல்லவ, கெட்டவளுக்கு கெட்டவ. சரி சரி, நீ போயிட்டு வா, நான் அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போயிட்டு வாடேன். ஆமா, இது வீடு இல்லாம என்ன காடா? அத சொல்லல, நீ போயிட்டு வா, நான் அதுக்குள்ளேயும் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி சரி. ஏ அப்பா, மனுஷன் ஒரு சூப்பு குடிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. அங்க போய் அம்மாட்ட கேட்டா இப்ப யாரு கடைக்கு போடாங்குது, இவட்ட கேட்டா போட்டு தராங்கறா. ஆனா பேசுற பேச்ச பாரு, 2 காதுலயும் பஞ்ச வச்சிட்டு தான் வரணும். ஐயோ, மழை பெஞ்ச உடனே கோடட்ட விட்டு தூங்குடா. அங்க என்னன்னா அனிதா அம்மாவை சூப்பு வைக்க சொல்லி இருக்குது. அனிதா அம்மா உனக்காக கடந்து சூப்பு வச்சுட்டு கிடக்கா. நீ கோடட்ட விட்டா உடங்குற. போடு போடு, இப்ப என்ன பண்றேன்னு பாடு. இட்டி சீக்கிரம் வாட்டி, இட்டி நல்ல உடங்குதான். வா இட்டி, மெதுவாட்டி, முழிச்சிட்டானா தொலைச்சு போடுவான். தொலைச்சி நான் பாத்துக்கிறேன்டி, நீ சத்தம் போடாத. இட்டி சோக்கட உடையுமா? அது வேணாட்டி, அதோட வேட மாடி சொல்லு. சீக்கிரம் சொல்லுட்டி, யோசிச்சு டைம் போயிட்டு இருக்கலாம். சூரியன், அது வேணாட்டி வேட சொல்லுட்டி.
பேய் மாடியே உடைஞ்சிருவோம். சூப்பரா இருக்கு. இப்பதான் பாக்குறதுக்கு நல்ல பேய் மாடியே. எடி செல்போன் எடுத்துட்டு வா, நம்ம அவன் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டுக்குவோம். சரிடி. ஏ பாப்பா, என்ன பண்ணிட்டு கிடக்கிய? அண்ணே நீ வா செல்ஃபி எடுப்போம். எடி அவன் மேல உடைஞ்சு வச்சிருக்கீல, அவன் எந்திச்சம்னா சண்டைக்கு வருவான்டி. அவன் வாடாப்பா பாத்துக்கலாம். சூப்பர் செல்ஃபி. வடியா இல்லையா? நான் வரலடி. தம்பி எந்திச்சா யாசுவான். போனே நீ சரியான பையனங்குடி. தோதி முடிச்சுவா, வாட்டி போடிடுவோம். அண்ணே முடியாதே. ஏன் சமரா? இல்ல தம்பி, இல்ல தம்பி. என்னண்ணே என்னண்ணே ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க? இல்ல தம்பி, கண்ணாடியில போய் பாடு. பாப்பா அவன் மூஞ்சில உடைஞ்சு வச்சிருக்காள. என்ன நீ சொல்ற? மூஞ்சில உடைஞ்சு வச்சிருக்காளுவலா? ஆமாட தம்பி, உன் கூட செல்ஃபி வட எடுத்துக்கிட்டாளுவ தெரியுமா? நான் இப்பதான் பார்த்தேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. எங்க போனாலும் விட மாட்டேன். என்ன சேனிதா, ஏன் இப்படி ரோட்ல வந்து உட்கார்ந்திருக்க? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அதான் யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை. அது எல்லாம் சும்மா ஒரு நடிப்பா கூட இருக்கலாம்ல. உன்னை வெறுப்பேற்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாரு. அதுக்காக இப்படி வீஞ்சிக்கிட்டு இருப்பியா? எல்லாம் என் நேரம். காலையில இழின்னு இழிச்சுக்கிட்டு போறாரு. என்னமோ பாத்தியாம்ல, அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். உன்கிட்ட கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அதனால எடுத்துக்கிறதுக்கு போயிருப்பாரு. அப்படி இப்படிங்கிற உனக்கு வேணா சந்தேகம் வராம இருக்கலாம். ஆனா எனக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சரியாத்தான் இருக்கும். இங்க பாரு, இந்த தேவையில்லாத சந்தேகத்தாலதான் வாழ்க்கையே நிறைய பேருக்கு நாசமா போயிருக்கு. நீ சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அவர் நம்ம கிட்ட சொல்லாம எதையும் பண்ண மாட்டாரு. காலையில நான் சும்மா உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கதையை கேட்காத மாதிரி உட்காந்துக்கிட்டு கீரை தானே ஆயிர, கீரையை ஒழுங்கா ஆஞ்சி குழம்ப வையுங்கிறாரே. அப்ப எம்பட்டு திமிரு இருக்கு. எந்த நேரத்துல உட்காந்துருக்காரு. என் கையில கீரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி ஏதோ ஞாபகம் மருதியில என்னமோ பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. நீ என்னன்னா ஒண்ணும் இல்லைங்கிற. இங்க பாரு அனிதா, மறுபடியும் சொல்றேன், இப்படி தேவையில்லாம பைத்தியக்காரி மாதிரி என்னத்தையாவது யோசிச்சு உடம்பு கெடுத்துக்கிடாத. ஒழுங்கா போய் வேலையை பாரு. இங்க பாரு, வேலைக்கு போற மனுஷன் நேர வீட்டுக்கு தான் வருவாரு. அவர் பின்னாடியே போய் ஆராய்ச்சி பண்ண போறியா? நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணுதே? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இல்லாமலா சொல்லுவாங்க. இவர் யாரு கூடய தொஸ்கு வச்சுட்டு அலைதாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உனக்கு வேலைக்கு நேடாவல இவகிட்ட உட்காந்து அப்படி என்ன கதையை பேசிக்கிட்டு இருக்க? பேசாம எந்திரிச்சு வேலைக்கு போ. உனக்கு யாரும் மனசு கஷ்டப்பட கூடாது. உடனே என்ன ஏதுன்னு உட்காந்து விசாரிப்பியா? நான் விசாரிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. ஏடி ஏமடி இந்த பாடு படுத்துற? அவ ஏதோ சங்கடமா உட்கார்ந்துருக்காளேன்னு பார்த்த உடனே என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ ஒன்னும் விசாரிக்க தேவையில்ல, போய் உன் சோழிய பாடு. நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல. சரி, உனக்கும் நேரம் ஆயிரும், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. இப்ப சொல்லு, உனக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துட்டாங்க? இருக்கிறவெல்லாம் போட்டு கிளின்னு கிழிக்க வேண்டியது, அப்புறம் வீஞ்சுக்கிட்டு உட்காட வேண்டியது. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு. என்னன்னு சொல்ற? உன் அத்தாங்காரன் அங்க எவளையோ கூட்டிட்டு பார்ட்டிக்கு போயிருக்காராம். பார்ட்டிக்கு அத என்னன்னு சொல்ல? அதானே, யாரையும் கூட்டிட்டு போயிடக்கூடாது, சந்தோஷமா போயிட்டு போறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா மூணாவது தாடி போதான் செய்வாரு. போயிட்டு போறாரு. இப்ப என்ன, நானே போலாம் தான் இருந்தேன். அவர் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் சோக்குக்கும் நான் கூட போனா சோக்கடை மாதிரி இருப்பேன். அதான் அவர் சந்தோஷமா போயிட்டு வரட்டும்னு நினைச்சேன். இப்ப என்ன பிரச்சனை? அவ பேசாம அவ வேலையை பார்த்துட்டு தானே போறா. உனக்கு மட்டும் என்ன சந்தேகம்டா வருமோ தெரியாது. அவரு அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்ல. சோழியை பார்த்துட்டு போய் வேலையை பாரு. ஆமாட்டி, அது ஒண்ணுதான் குறை. உன்னையும் கோத்து விட வேண்டியதான். ஏன், எனக்கும் ஒரு அர்த்தம் தானே. அப்ப கோத்து நீ என்னத்த விடுறது? அட அன்னைக்கே ஐஸ்வர்யா ராயி உன்னையும் கட்டிக்கிறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டாம், யாருக்குனவே 2 வாரம் வச்சு உமரால குப்பை கொட்ட முடியல,
இதில் உனக்கு மூணாவது ஒன்று கேட்கதாக்கும் மூணாவது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அழகுக்கு ஏற்ற மாப்பிள்ள சல்மான் கான் மாதிரி வருவார். அதான் காத்து கிடக்கான் தெரியுமா? அதானே சல்மான் கானும் ஷாருக் கானும் லைன்ல தான் நிக்கிறான் உன்னை கட்டிக்கிறதுக்கு. வருவானுவோ. என்ன அப்படியே நொக்குள்ள சொல்ற மாதிரி சொல்லுத? ஏன் அழகுக்கு என்ன? இங்க பாரு, நீ மேக்கப்பை போட்டுட்டு உட்காந்துருக்க. நான் மேக்கப் போடாமலே அழகிதான் தெரியும்ல? ஆமா ஐஸ்வர்யா ராய், உன் அழகுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் மேக்கப் போட்டாது கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கிறோன்னு தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன குறைச்சல் ஆயிட்டு? ஒரு குறைச்சலும் இல்லை. புருஷன் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தா சிரிச்சமாவும் சீதேவியம்மா போய் காப்பி கொடுக்கணும். நீ என்னன்னா மாடையை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவரு இப்படிதான் போவாரு. நீ ஒருத்தியே போதும் போலயே அவரை கோத்து விடுறதுக்கு. ஆமா நான் கோத்து விடுறேன். அன்னைக்கு கூட செகண்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு என்ன கூட்டாரு. ஏன் அழகுக்கு இவரெல்லாம் எம்மோத்துறோன்னு நான் வரலான்னு சொல்லிட்டேன் தெரியுமா? அது சரி, ஓ அழகுக்கு அவரு என்ன கால் தூசிக்கு கூட பெறமாட்டார் தான். உண்மைதான், யார் இல்லைன்னா? சாரி சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு கூட்டாஞ்சோறு திங்கணும் போல இருக்கு. ஒழுங்கா போய் சோத்த பொங்கு. ஆமாட்டி, அவன் சூப்பு போடுன்னா நீ கூட்டாஞ்சோறு கேளு. சரி, நீ அது சாப்பிட்றேன்னு சொல்றியே, போய் முருங்கலையை பறிச்சுட்டு போய் கூட்டாஞ்சோரை போட்டாது சாப்பிடுவோம் வா. இது பொம்பளைக்கு அழகு. வீட்டு வேலையை செஞ்சு ஹட்டா சோறு பொங்கி புருஷனுக்காக காத்திருந்து சோறு போட்டேன்னா அவரும் ஒன்னே மதிப்பாரு. நீ அப்பா பார்த்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும் தை 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 தைன்னு தாரா கோழியாட்டம் குதிச்சா அவர் எப்படி ஒன்னே மதிப்பாரு? நான் சொல்றபடி காட்டு நட, அப்புறம் உன் பின்னாடியே வாழை சுட்டிட்டு வருவாரு. சரியா? சரிம்மா என் அழகி, நீ சொல்றத கேக்குறேன் வா. இது பொம்பளைக்கு அழகு. நட போவும். வாசல்ல கத்து கிடக்கா வாசல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பொருள் பார்க்க போறோம்னா மில்டன் தெர்மோஸ்டீல் ஃபிளிப் லிட் 1000 ml, அதாவது 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் பத்தி பார்க்க போறோம். மில்டன் தெர்மோஸ்டீல் ஃபிளிப் லிட் 1000 ml ஃப்ளாஸ்க் பேக் ஆஃப் 1 சில்வர் ஸ்டீல் 1200 ரூபாய் இதோட விலை. ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்